16 ரயில் பயணிகள் வசதிகள் குழுவின் தலைவராக திரு ராஜா அவர்கள் நியமிக்கப்பட்டார். இந்த குழு பயணிகளின் குறைகளை நிவர்த்தி செய்து பயணிகளின் தூய்மை, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. 2017 தமிழ், தெலுங்கு, குஜராத்தி மற்றும் ஒடிசா போன்ற பிராந்திய மொழிகளில் பயணிகள் ரயில் டிக்கெட்டுகளை அச்சிடுவதற்கு ராஜா தலைமையிலான குழு ஆவண செய்தது. ராஜா அவர்கள் 2017 ஆண்டு பாரத சாரணர் இயக்க தமிழ்நாடு தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். 2021 தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் மீண்டும் பாஜக வேட்பாளராக களமிறங்கினார். ஜிஎஸ்டி, சேவை